Hey guys, sorry, due to some interactions என்னன்னு தெரியல, செஷன் வந்து எண்ட் அப் ஆயிருச்சு. ஸோ நான் நியூ லைவ் வந்திருக்கேன். இஸ் திஸ் விசிபிள் டு யூ? விசிபிளாக இருக்குதா? everything is okay. ஸோ ஓகேவா? விசிபிளாக இருக்குதா? ஆடியோ கரெக்டாக இருக்குதா? மீன்ஸ் எவ்ரி திங் இஸ் ஓகே நவ். சாரி நண்பர்களே. ஆல் ஓகே. எல்லோரும் வந்துட்டிங்களா? எல்லோரும் வந்தாச்சா? எல்லோரும் வந்திருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹாய் சொல்லுங்கள். ஓகேன்னு சொல்லுங்கள், ஏதாச்சும் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா நம்ம டே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரோஸ் அம்மா, ரோஷினி, வேர் இஸ் தட் கேர்ள்? அவங்களும் வந்துட்டாங்கன்னா அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இருக்காங்களா அவங்க? இஸ் ஷி அவைலபிள் தேர்? இல்லை பழைய லைவ் உட்காந்து பார்த்துருக்காங்களா என்னன்னு தெரில. பஃபர்லேயே சுற்றிட்டு இருக்குது அது. நவ் எவ்ரிதிங் வாஸ் ஃபைன். அவங்களும் வந்துட்டாங்கன்னா அப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவங்க இந்த வந்த பாடு தெரியவில்லை. Where is that girl? Hi. Can we start the session? Okay. Okay, let's wait for a while. Chang chakun chang. இன்னிசை பாடி வரும் ஒரு காற்றுக்கும். ஓகே வந்துட்டாங்க. ஓகே டன் 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 ஸ்டார்ட் பண்ணலாமா? கேன் வி கண்டினியூ திஸ்? ஸோ இந்த டைவர்சிட்டி இந்த லிவிங் வேர்ல்டு அது இதுன்னு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளோட பழைய புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திங் இருக்கும். க்ரோத்து, ரீப்ரொடக்ஷன், கான்சியஸ்னஸ், மெட்டபாலிசம், இந்த திங்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்மளோட ஹியூமன் பாடி பொறுத்த ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷனாக வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல சொல்லியிருக்காங்கல்ல, வாட் இன்டீட் இஸ் லைஃப், லிவிங் திங்ன்றது எதை வச்சு சொல்லுவீங்க? சாரி, ஒரு லிவிங் திங்க்கும் நான் லிவிங் திங்க்குள்ள இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் லைன் சொல்லியிருக்காங்களா. அதுக்கான மீனிங்காக வந்து இந்த இடத்துல சில திங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. க்ரோத், ரீப்ரொடக்ஷன், கான்சியஸ்னஸ், மெட்டபாலிசம். ஸோ க்ரோத்துன்னு பார்த்தோம்னா நம்ம லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து உள்ளுக்குள்ளேருந்து க்ரோ ஆகும். பட் நான் லிவிங் திங்ஸ் வந்துட்டு வெளியிலேருந்து பார்க்குறப்ப ஏதாச்சும் ஒன்று கொட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னா ஒரு சின்ன மவுண்டன் இப்படி இருக்கும். அது கொட்டிக்கிட்டே இருக்கணும், இப்படி பெருசாகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெருசாகிட்டே இருக்கும். நம்ம வந்து இப்படி சின்ன குஞ்சாக இருப்போம். சின்ன குஞ்சில் பெருசாக டெவலப் ஆகிட்டே இருப்போம். அப்படியே பெருசாகிட்டே இருப்போம். ஸோ இப்படி பார்க்குறப்ப வந்து நம்மளும் க்ரோ ஆகிறோம், நான் லிவிங் திங்ஸும் க்ரோ ஆகுது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு க்ரோத்துன்ற ஒரு க்ரைட்டீரியா வச்சு இதுக்கு உயிர் இருக்குது உயிர் இல்லைன்ற சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. க்ரோத்துன்ற ஒரு விஷயத்தை வச்சு எக்ஸாக்டாக சொல்லிட முடியுமா? லிவிங் திங்கு, நான் லிவிங் திங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷனாக கேட்குறேன்.
சொல்லுங்கள் ப்ரோன்னு வந்து ஒரு மெசேஜ் வந்துருக்கு, சொல்லுங்கள். ஏஸ் சொல்லுங்கள். காணவில்லை, எதுவும் காணவில்லை, மெசேஜை காணவில்லை. சொன்னீங்கன்னா தான் போக முடியும் அடுத்தை. கமான் கைஸ். என்ன ப்ரோ அப்படின்னு கூப்பிட்டீங்க, ஆளையே காண, ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் சொல்லுங்கள். ஓகே, நோன்ற சொல்லியிருக்கீங்க. இது எதுக்கு நோன்னா, க்ரோத்துன்ற ஒரு விஷயத்தை வச்சு நம்மளால் சொல்ல முடியுமான்னு கேட்டால் கிடையாது. எஸ், அப்சல்யூட்லி கரெக்ட். க்ரோத்துன்றதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ நான் லிவிங் திங்ஸும் க்ரோ ஆகுது, லிவிங் திங்ஸும் க்ரோ ஆகுது. இதை வச்சு டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ண முடியும்னா முடியல. அப்போ வந்து அடுத்து பார்த்தாங்க ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. ரீப்ரொடக்ஷன் கண்டிப்பாக நான் லிவிங் திங்குன்ற ரீப்ரொடக்ஷனே பண்ணாது, 100% பர்ஃபெக்ட் அப்படின்ட்டாங்க. ஆனால் அங்கே தான் வந்து அதாவது ஸ்பெஷலிஸ்ட் இந்த வர்கீஸு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அவங்களால ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது, அவங்க வந்து ரீப்ரொடக்ஷனே பண்ண மாட்டாங்க. அட் த சேம் டைம் வந்து ஒரு சில மாங்க் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா, சன்னியாசே போகிறவங்க அந்த மாதிரிலாம் போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுக்க குழந்தைய பெற்றுக்க மாட்டாங்க, ஆனாலுமே அவங்க வந்து வாழ்கிறாங்க. ஸோ இப்போ ரீப்ரொடக்ஷன்ற ஒரு விஷயத்தை வச்சு இவன் வாழ முடியும், லிவிங் திங்கு நான் லிவிங் திங்கு அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? டப்பு 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 டப்புன்னு ஆன்சர் பண்ணிட்டு வரணும். ரொம்ப செத்த போன மாதிரி சேட் பாக்ஸ் இருக்குது. சேட் பாக்ஸில் யாராச்சும் கொஞ்சம் ஆக்டிவாக சொன்னால் தான் தெரியும். நோ, அப்சல்யூட்லி கரெக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அதான் ரீப்ரொடியூஸே பண்ணாலும் வாழ முடியுதே. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தாங்க. அடுத்து வந்து மெட்டபாலிசம் பார்த்தாங்க. ஓகே, ஒரு லிவிங் திங்னா வந்துட்டு மெட்டபாலிசம் இருக்கும், ஒரு கைண்ட் ஆஃப் செல் டிவிஷன் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். பட் ஒரு லிவிங் திங்கில் இருக்கிற எல்லாமே வந்துட்டு செல் டிவிஷன் பண்ணும், அந்த எல்லாமே பார்த்துருக்காங்க. ஓகே, மெட்டபாலிசம் பில்டிங் அப் நடக்கும், பிரேக்கிங் டவுன் நடக்கும், எல்லா ப்ராசஸ் நடக்குது. திட் இஸ் கால் மெட்டபாலிசம், பிளா 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 பிளா, எவ்ரி திங் வாஸ் ஃபைன் அன்டில் அண்ட் லெஸ் ஒரு தாட் வந்துச்சு, நான் லிவிங் திங்னால மெட்டபாலிசம் பண்ண முடியாது, ஒரு பிரேக் டவுனோ பிரேக்கிங் அப்போ இல்லை பில்டிங் அப்போ எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் மெட்டபாலிசம்லேயே பார்த்திங்க அப்படின்னா லிவிங் பாடியில் இருந்து அவுட் சைடு லிவிங் பாடியில் வந்து பண்ண முடிஞ்சிருக்கு. லைக் டெஸ்ட் டியூப் பேபியாக இருக்கட்டும், கைண்ட் ஆஃப் நிறைய பிளா 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 ஸ்டப்ஸாக இருக்கட்டும், அது மாதிரிலாம் பண்ணி பார்க்குறப்போ அங்கேயுமே ஒரு இடிச்சிருக்குது. என்னடா அது, இதையுமே வச்சு சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. மெட்டபாலிசமே வச்சு சொல்ல முடியல, க்ரோத்தை வச்சு சொல்லி பார்த்துருக்காங்க, முடியல. ரீப்ரொடக்ஷன் வச்சு முடியல, மெட்டபாலிசம் வச்சு முடியல. ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் வந்து தான் கான்சியஸ்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க. அங்கே ஒரு டிபேட் என்னாச்சுன்னா, இப்போது ஒரு டேபிளை தொட்டிங்கன்னா உயிர் இருக்காது, நம்மளை தொட்டோன்னா ஒரு ஃபீல்டு இருக்கும், ரியாக்ஷன் நடக்குது. ஸோ கான்சியஸ்னஸ், நம்மளை சுற்றியும் இருக்கிறோம், நம்ம சரௌண்டிங்ஸை சுற்றியும் கான்சியஸ்டாக இருக்கிறோம். கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுன்னா நம்ம குடம் பிடிச்சிட்டு போகணும், வெயிலடிக்குதுன்னா ஒரு ரெயின் கோட்டு போட்டு போகணும், அப்படின்ற மாதிரி கேனத்தனமாக யோசிக்காமல் கரெக்டான ப்ராப்பர் டிசிஷன் வந்து நம்ம எடுப்போம். அந்த மாதிரி நம்மளை பற்றி நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, சுற்றுச்சூழலை பற்றியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு சுப்பீரியரான ஆர்கனிசம் இருக்கும். நம்மளை தவிர சின்ன சின்ன லோயர் ஆர்கனிசம் இருக்கட்டும், மற்ற எல்லா ஆர்கனிசமும் பார்த்தீங்கன்னா கூட தே கேன் மெயின்டைன் கான்சியஸ்னஸ், தே கேன் பி கான்சியஸ்னஸ். இது ஒரு டச் பண்ணுறோன்னா ஒரு ஃபீல் இருக்கும், எந்த உயிரினத்தை டச் பண்ணாலும் ஒரு ஃபீல் இருக்கும். பிளான்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா தொட்டாஞ்சிரிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ரெஸ்பான்ஸ் நடக்குது, தொட்டால் ஒரு ரெஸ்பான்ஸ் நடக்குது. தொட்டாலே ரெஸ்பான்ஸ், தொட்டாலே பட்டாசா வெடிக்கிற 10,000 சாலா பாலா, சாரிங்க லிரிக்ஸ் மறந்து போச்சு, அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க பார்த்துருக்காங்க. அப்போது கான்சியஸ்னால் ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. நீங்கள் டபக்குன்னு கேட்கலாம், இப்போ வந்து கோமாவில் ஒருத்தர் இருக்கிறான், அவனை வந்து லிவிங் சொல்லி நான் லிவிங் திங் சொல்லுவியா அப்படின்னா, அவன் தொட்டால் தான் சொன்னே இல்லையே அப்படின்னு சொல்லலாம். பட் என்ன தான் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, அவனால் வந்து அதை ஃபீல் பண்ண முடியலனாலும் இஸ் அ லிவிங் திங், லிவிங் ரியாக்ஷன். அவன் உடம்புக்குள்ள இருக்கிறலாம் லிவிங், அவன் வந்து லிவிங்கில் தான் இருக்கிறான், உயிரோடு தான் இருக்கிறான்ற ஒரு திங் வந்து இருக்குதுல்ல. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி லிவிங் திங்க்கும் நான் லிவிங் திங்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ்ன்ற ஒரு டிபேட்லாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த சாப்டரில் இருக்கிற லைன்ஸ்லாம் ஆரம்பிக்கும். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த பழைய புக்கில் இருக்கிற அந்த வேர்டிங்ஸ் வந்து படிச்சு பாருங்கள். அதை படிச்சுட்டு அப்படியே மீனிங் வந்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மீனிங் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வரைக்கும் இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. நம்ம உலகத்தில் வந்து 1.7 1.8 மில்லியன் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. இப்போ இத்தனைக்கு பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டு பிரிச்சாச்சு. இவங்க எல்லாத்துக்கும் பேர் வைக்கணும். பேர் வைக்கிறது வந்து உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி இருக்கணும்.
ஊருக்குள்ள ஒரு பேர் நிக் நேம் அது இதுன்னு லொசுக்குன்னு வச்சுட்டு இல்லாமல் எல்லாத்துக்கும் புரிய கூட ஒரே நேமை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாமன்கிளேச்சர் கொண்டு வந்தாலுங்க. நாமன்கிளேச்சர் கொண்டா இவன் என்ன கேட்டகரியில் இருப்பான், இவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லி ஐடென்டிஃபிகேஷன் சொல்லி கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து சரி ஃபைனலாக வந்து பிளான்ஸுக்குன்னு ஒரு புக்கை கொண்டு வந்தாங்க. ICBN இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர். ஜுவாலஜிக்கு வந்து இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமன்கிளேச்சர்னு சொல்லிட்டு ரெண்டு புக்கை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போது அந்த புக்குக்குள்ளே இருக்கிற சில ரூல்ஸை வந்து படிப்போமா, அதை பற்றி தெரிஞ்சுக்குவோமா. நத்திங் பட் நான் ரூல்ஸ் சொல்லுவேன், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற டிஃபைன் பண்ணுவேன். டாக்ஸானமி கேட்டகரி வந்து நாளைக்கு பார்ப்போம். டாக்ஸானமி கேட்டகரியிலேருந்து இந்த சாப்டர் வந்து முடிச்சிடலாம். சிம்பிள் as that. இங்கே ரூல்ஸை மட்டும் பார்க்க போகிறோம், இதை பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா, போகலாமா? என்ன காய்ஸ் ரெஸ்பான்ஸே காணும், இருக்கீங்களா? ஆக்சுவலி திருப்பி நான் சொல்கிறேன், சேட் பாக்ஸில் வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கணும். அதனால தான் லைவ் கிளாஸ்னு உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் பண்ணி தான் கொண்டு வந்துருக்கேன். ரொம்ப ஸ்லோவாக ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நான் மட்டும் கேட்காம அப்புறம் படிச்சுக்கிட்டே போய்ட்டுருப்பேன். புரியல அப்படின்னாலும் எதுவும் கேட்கவும் முடியாது உங்களுக்கு. அதனால என்னை கட்டுப்பேத்தாமல் சொல்லினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. சரி, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா biologists follow universally accepted principles to provide scientific names to known organisms. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பிரின்சிபல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சரி சொல்லுங்கள் ப்ரோ 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 சொல்லு ப்ரோ. சொல்லு ப்ரோ, சொன்னால் தான் அடுத்த டாபிக் போகிறேன். சொல்லுங்கள், என்ன ப்ரோ ப்ரோன்னு கூப்பிட்டீங்க, என்ன சமாச்சாரம், என்ன விஷயம், என்ன கதை? சாட் பாக்ஸை தாங்கள் பார்க்கவும். சாட் பாக்ஸை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன், பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இஃப் யூ வாண்ட், என்னங்க நீங்கள் சாட் பாக்ஸில் பார்த்துட்டு தாங்க இருக்கிறேன். வாட் இஸ் திஸ்? நாங்கள் உடனே தான் போடுறோம். ஓ, ஓகே. மேபி எனக்கு அப்டேட் ஆகிற லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. 4 மெசேஜில் வச்சுருக்கிறேன். ஓ, ஓகே. மேபி நான் இங்கே பேசுகிற டைமுக்கும் டைம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிற டைமுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது போல். அதனால தான் இந்த லேக் டைமிங் இஷ்யூஸ். ஓகே, டன். லேக், இந்த டைம் லேக்னால தான் இந்த இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தட் லேக். ஓகே, ஆக்சுவலாக வந்துட்டு நான் பேச ஆரம்பித்து 5 to 10 செகண்ட்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகுது. ஓகே, புரிந்து கொண்டேன், மன்னித்து விடுங்கள். இனிமேல் நானும் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா biologists follow universally accepted principle to provide scientific names to known organisms. ஏற்கனவே தெரிஞ்ச ஆர்கானிசம்ஸ் கூட வந்துட்டு யூனிவர்சலாக எப்படிலாம் அக்செப்ட் பண்ண போகிற ஒரு பிரின்சிபல் எடுத்து பேர் வைக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த மாதிரி இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 components, the generic name and the scientific epithet. scientific epithet தான். ஸோ 2 components பிரிச்சிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா generic name, that is, and another one is specific epithet அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. The system of providing a name with 2 components is called binomial nomenclature. ஸோ binomial nomenclature அது பார்த்தீங்க அப்படின்னா பேரை வந்து 2 பேராக வைக்கிறாங்க. பைனாமியல் நாமன்கிளேச்சர் பேரை வந்துட்டு 2 பேராக வைக்கிறாங்க. ஸோ ஒரு பேரில் பார்த்தீங்கன்னா ஜெனரிக் நேம் இருக்கும், அது என்ன ஜெனட்டிக்காக அது என்ன உயிரினம் அப்படின்னு பார்க்க போகிறாங்க. அண்ட் தென் ஸ்பெசிஃபிக்காக என்ன உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாங்க. ஸோ அதான் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன உயிரினம், அந்த ஜெனரிக்காக அது என்ன, ஜெனட்டிக்கலாக அது என்ன உயிரினம், ஸ்பெசிஃபிக்காக அது என்ன உயிரினம் அப்படின்றது வந்து பார்க்குறாங்க. ஸோ இப்போ நம்மளோட ஆன்செஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹோமோ செபிலிஸ், ஹோமோ எரட்டஸ், ஹோமோ சேப்பியன்ஸ் எவல்யூஷனில் படிச்சிருப்பீங்க. எவல்யூஷன் சாப்டர் 12th வந்துட்டு ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ எரட்டஸ், ஹோமோ சேப்பியன்ஸ், நியாண்டர்தல் மேன்,
அந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் ஹோமோ ஸ்பீஷீஸ்லாம் இருக்கும்ல. ஸோ ஹோமோன்றது நம்மளோட மனித உயிரினங்களுக்கான ஒரு ஜெனட்டிக் வேரியபிள். தென் சேப்பியன்ஸ் கைண்ட் ஆஃப் எரக்டஸ், ஹெபிலிஸ் அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து ஸ்பெசிஃபிக் மெத்தட். ஸோ அது வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு உயிரினம். அந்த மாதிரி வந்து பிரிக்கிற ப்ராசஸ்க்கான பேர் பைனாமியல் நாமென்க்ளேச்சர். அந்த டைப்ஸ்க்கு வந்துட்டு 2 நேம் கொடுக்குறது வந்து ஒன்று ஜெனரிக் நேம், இன்னொன்று வந்து ஸ்பெசிஃபிக் எபித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா? இது வரைக்கும் எனி டவுட்ஸ்? இல்லையா? எனி டவுட்ஸ்? Okay, I hope no doubts. Done. Next, the system of this naming system is given by Carolus Linnaeus. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெனரிக் நேமும் ஸ்பெசிஃபிக் எபித்தட்டை வச்சு இந்த மாதிரி 2 காம்போனன்ட்ஸாக வந்து பிரிக்கணும்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் பேர் வந்துட்டு பைனாமியல் நாமென்க்ளேச்சர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கிறாங்க. இந்த சிஸ்டம்க்கு வந்து பேர் கொடுத்தது வந்து கரோலஸ் லினேயஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த மாதிரி 2 சிஸ்டமாக பிரிக்கலாங்கன்னு சொல்லி பேர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறது மூலிமா உலகத்தில் இருக்கிற எல்லா சயின்டிஸ்ட்டுக்கும் வந்துட்டு சிம்பிளான சேம் நேம் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? டன்னா? ப்ராக்டிஸ் பை பயாலஜிஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. திஸ் நேமிங் இஸ் யூஸ்டு டு 2-word ஃபார்மட் வாஸ் ஃபவுண்ட் வெரி கன்வீனியன்ட். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ட்ரைனாமல் நாமென்க்ளேச்சர்லாம் ஸ்டேட் போர்டில் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இந்த பைனாமியல் நாமென்க்ளேச்சர்ன்றது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பார்த்தாலே தெரியும் அவன் என்ன ஜீன்லேருந்து வரப்போகிறான், என்ன ஜெனட்டிக்கான ஒரு விஷயத்துலேருந்து வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிருது. அவன் என்ன ஸ்பெசிஃபிக்கான உயிரினன்ற பேர் தெரிஞ்சிருது. 2த்தையும் அழகான ஒரு ஃபார்மெட்லேருந்து கொடுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுவாங்கிற செல்லத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைப்பில் போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கு ஃபார்மெட்டுக்கு வந்து விதிவிழுத்த வந்து கார்லோஸ் லினேயஸ் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இஸ் பீயிங் ப்ராக்டிஸ்ட் பை ஆல் ஓவர் த வேர்ல்ட். த நேமிங் ஆஃப் சிஸ்டம் யூஸ்டு okay, convenient. Let us take the example of mango to understand the way of providing scientific names better. The scientific name of mango is written as Mangifera indica. ஸோ இதுதான் நான் வந்து மேங்கோட பேர். நாளைக்கு யாராச்சும் ஒருத்தவங்க போய் கிளாஸில் இருக்கிறவங்க சம்மர் என்ன சீசன்னு கேட்டான்னா சம்மர் வந்துட்டு என்ன ஃப்ரூட்டுக்கான சீசன், மேஞ்சிஃபெரா இண்டிகானுக்கான சீசன் டி அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் பேசணும். அப்படி ஃபன் எல்லாமே வந்து ஸ்டடி ரிலேட்டடாக வச்சுக்கோங்க, மறக்காது. உங்கள் கிளாஸ்மேட்டுக்கு வந்து அல்லியம் செப்பான்னு திட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து அல்லியம் செப்பா அப்புறம் வந்துட்டு சொல்லணும் டியூப்ரோசம் அந்த மாதிரி திட்டுங்க. பொட்டட்டோ, வெங்காயம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுவோம்ல, அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸில் யூஸ் பண்ணுங்கள், சயின்டிஃபிக்கான நேம்ஸில் யூஸ் பண்ணுங்கள், மறக்காது. ஸோ இந்த மாதிரி சயின்டிஃபிக்கான நேம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்குன்னு பார்த்து நம்ம பார்க்குறப்ப மேங்கோ, மாம்பழம் அப்படின்னு சொல்லி பல வகையான பேர் கொண்ட இந்த ஒரு ஜீவனுக்கு வந்து மேஞ்சிஃபெரா இண்டிகான்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துருக்காங்க. அப்போது இதை எப்படி வந்து பைனாமியல் நாமென்க்ளேச்சராக எப்படி பேர் வச்சுருக்காங்கன்றதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேம் மேஞ்சிஃபெரா ரெப்ரசென்ட் ஜீனஸ் வேர் இண்டிகா ரெப்ரசென்ட் பர்டிகுலர் ஸ்பீஷியஸ். ஸோ மேஞ்சிஃபெரான்ற அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜீனஸ் ஒரு எந்த ஜீன்லேருந்து வந்திருக்காது, எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்ல போகுது. அண்ட் தென் இண்டிகா அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா கைண்ட் ஆஃப் இண்டிகா அப்படின்றது வந்து மேஞ்சிஃபெரா வந்துட்டு கைண்ட் ஆஃப் ஸ்பீசிஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. மேஞ்சிஃபெரா ரெப்ரசென்ட் ஜீனஸ் வைல் இண்டிகா ரெப்ரசென்ட் ஸ்பீசிஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ அதர் யூனிவர்சல் நேம்ஸ் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். இது எந்த ஜீனுன்னு சொல்ல போகுது. எப்பயுமே ஃபஸ்ட்டு வேர்டு வந்துட்டு எந்த உயிரினம், ஃபஸ்ட்டு வேர்டு ஆல்வேஸ் ரிமெம்பர், ஃபஸ்ட்டு வேர்டு வந்துட்டு ஜீன், எந்த உயிரினத்தை சார்ந்தது. செகண்ட் வேர்டு வந்துட்டு ஸ்பீசியஸ், எந்த உயிரினம். ஸோ யார் நெக்ஸ்ட் அவன் வந்து எந்த உயிரினம் அப்படின்றது தான் வந்துட்டு இதில் இருக்க போகிற காம்போனன்ட். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா பயாலஜிக்கல் நேம்ஸ் ஆர் ஜென்ரலி இன் லாட்டின். எல்லாமே பார்த்திங்கன்னா லட்டின் லாங்குவேஜஸில் தான் எடுக்கிறாங்க. பயாலஜிக்கல் நேம்ஸ் பொறுத்த வரைக்கும் லாட்டினில் தான் இருக்கும், ஜென்ரலி இன் லாட்டின் அண்ட் ரிட்டன் இன் இட்டாலிக்ஸ். ஸோ இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து வேறு கலரில் போட்டுடலாம், ஸோ ப்ளூ கலரில் போட்டுறேன். இங்கே இருக்க பாயிண்ட் எல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலி இன் லாட்டினில் இருக்கும்.
லாட்டினில் வந்து இருக்கும். ரிட்டன் இன் இட்டாலிக்ஸ். தே ஆர் லாட்டினைஸ்ட் ஆர் டிரைவ்டு ஃப்ரம் த லாட்டின் irrespective ஆஃப் தேர் ஆரிஜின். அவன் எந்த மொழியாக இருக்கட்டும், என்ன விதமான பேரை வேணால் வச்சுட்டு போய்கிட்டோம். ஆனால் டிரைவ் பண்ணுறப்போ ஒன்று லாட்டினில் தான் எழுதுவாங்க ஜென்ரலாக. அப்படி இல்லைனா அது லாட்டினுக்கு மாற்றிடுவாங்க. வேறு எதாவது பேர் வச்சானா கூட லாட்டினைஸ்ட் ஆர் டிரைவ்டு ஃப்ரம் லாட்டின் irrespective ஆஃப் தேர் ஆரிஜின். அவன் எந்த இடத்துல வேணால் தோன்றி இருக்கட்டும், லாட்டினைஸ்கிட்ட மாற்றிடுவாங்க. இது வந்து பேசுகிற வழியில். இப்போது எழுதுகிறோம் அப்படின்னா இட்டாலிக்ஸில் எழுதுவாங்க. இட்டாலிக் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது இதான் பார்த்துக்கோங்க, மேஞ்சிஃபரா இண்டிகா இப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதுவோம். சரி, இது வந்து ஜென்ரலாக டைப் பண்ணுறப்ப இப்படி தான் இருக்கும். ஆனால் ரிட்டன் இன் இட்டாலிக்ஸ், இட்டாலிக்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா இட்டாலிக் ஃபார்மேட்டில் எழுதுவோம்ல, அப்படியே இந்த சாச்சா மாதிரி. ஸோ இந்த இட்டாலிக் ஃபாண்ட் இருக்குல்ல, இந்த மெத்தடில் தான் வந்து யூஸ் பண்ணணும் இப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து லட்டின்லேருந்து எடுத்துருக்கோங்க, இது வந்து லட்டின் மொழிங்க அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இட்டாலிக்ஸில் வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா த ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் இன் பயாலஜிக்கல் நேம் ரெப்ரசன்ட் த ஜீனஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. செகண்ட் காம்பவுண்ட் வந்து எந்த உயிரினம், ஸ்பெசிஃபிக்காக எந்த உயிரினன்றதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போத் த வேர்ட்ஸ் ஆஃப் த பயாலஜிக்கல் நேம் வென் ஹேண்ட் ரிட்டன் ஆர் செப்பரேட்லி அண்டர்லைன் ஆர் பிரிண்டட் இன் இட்டாலிக்ஸ் டு indicate their லாட்டின் ஆரிஜின். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் பிரிண்டட் இப்படி தான் நான் எழுதணும்னு சொல்லிட்டேன். இப்போ எழுதணும்னு சொல்லியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து வேறு கலர் மாற்றிடுவோமா, ஆரஞ்சு கலர் இருக்கட்டும். இப்போ நான் வந்து இதை டைப் பண்ணுறேன். டைப்டு ஃபார்மெட்னா இட்டாலிக்ஸில் இருந்தாலே போதும். டைப்டு ஃபார்ம்னா இட்டாலிக்ஸ் ஃபார்மெட்டில் வந்து இருக்கணும். இட்டாலிக் ஃபார்மெட்டில் இருக்கணும். வென் டைப்டு இட்டாலிக் ஃபார்மெட் மட்டுமே இருந்தால் கூட போதும். பட் இஃப் இன்கேஸ் ஹேண்ட் ரிட்டன் அப்படின்னா கையில் எழுதுகிறப்போ இப்படி தனித்தனியாக அண்டர்லைன் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா இது வந்து ஒரு லாட்டின் ஆரிஜின்லேருந்து வந்திருக்கு, இது லட்டினைஸ்டு வேர்டு இப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹேண்ட் ரிட்டன் பண்ணுறப்ப இந்த ஃபார்மெட்டையும், டைப் பண்ணுறப்போ இட்டாலிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நார்மல் ஃபார்ம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்டான ஃபார்ம்ஸ். ஓகேவா? டில் தென் எனி டவுட்ஸ்? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபோர்த்து பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, for the first word denoting the genus start with a capital letter while the specific epithet start with a small letter. It can be illustrated with the example of Mangifera indica. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் எழுதிக்கிறது தெரியுதா, இது வந்து ஃபஸ்ட் லைன் ஷுட் பி கேப்ஸ். ஃபஸ்ட் லைன் எப்பவுமே வந்து கேப்பில் இருக்கணும், கேப்ஸில் இருக்கணும், கேப்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இண்டிகா செகண்ட் லெட்டர் எப்பயுமே வந்துட்டு ஸ்மாலில் இருக்கணும். ஸோ புரிஞ்சுதா? இதுதான் வந்து 4 பேசிக்கான ரூல்ஸ். நம்ம இப்போ ஏதாச்சும் ஒரு ஆர்கனிசம் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இதுதான் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரூல்ஸாக இருக்கணும். இஃப் த நேம் ஆஃப் த ஆத்தர் அப்பியர்ஸ் இன் த ஸ்பெசிஃபிக் எபித்தெட். ஸோ இப்போ ஒரு ஆத்தர் கண்டுபிடிச்சாரு, அவரோட பேரும் வைக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா மேஞ்சிஃபெரா இண்டிகா லின். இப்போ வந்து இது லினேயஸ், கார்லோஸ் லினேயஸ் தான் இந்த பேர் வந்து கண்டுபிடிச்சி வச்சார். ஸோ மேங்கோக்கு வந்து மேங்கோ அதுக்கு வந்து பேர் வச்சார் யாருன்னா கார்லோஸ் லினேயஸ். அவரோட அப்ரிவேட்டட் ஃபார்ம், சின்ன சுருக்கமான ஒரு ஃபார்மை எடுத்து பேராக வச்சுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ரூல்ஸ். அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் எபித்தெட்டுக்கு கடைசியாக அடுத்து தான் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ். ஸோ இது ஜென்ரல் ரூல்ஸ். இதுபடி பார்த்திங்கன்னா இந்த நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் இருக்கணும். ஸோ தட்ஸ் இட். ஹேண்ட் ரிட்டன் பண்ணுறேன். ஸோ மேஞ்சிஃபெரா இண்டிகா லின் எழுதிட்டு ஹேண்ட் ரிட்டன் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இது வந்து ஹேண்ட் ரிட்டன் ஃபார்ம் ஆஃப் மேங்கோ.
ஸோ அதர் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனல் பேராகிராஃப் ஆஃப் டுடே செஷன் போகலாமா? அதுக்குள்ளே போகலாமா? Is there any doubts? இப்போ வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குதா? Any doubts? Is there any doubts? வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குதா? டவுட் இருக்குதா? போகலாம் இல்லை ஓகே டன். ஸோ இன்னும் 10 to 15 minutes கிளாஸ் முடிக்க பார்க்குறேன். Since it's nearly impossible to study all the living organisms, it is necessary to devise some names to make it this possible. The process is called classification. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் வந்து படிக்கிறன்றது வந்து ஒரு இம்பாசிபிளான விஷயம். ஆனால் இதை வந்து கொஞ்சம் ஈஸியர் பண்ணுறதுக்காக ஒரு வே வந்து பார்க்குறாங்க. ஸோ தட் இஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து கொண்டு வரலாம், கிளாஸிஃபை பண்ணிடலாம். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம படம்லாம் இருக்குது, படம் பார்ப்போம், படத்துக்குன்னு ஒரு கேட்டகரி வச்சுருப்பாங்க. மூவிஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறோம், நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு நம்ம லாங்குவேஜஸ் எல்லாமே இருக்கும், லாங்குவேஜஸ் இருக்கும், ஜர்னல். ஸோ இந்த லாங்குவேஜ் ஜர்னலில் எது கொடுத்துருக்கான், நம்ம என்ன மொழியில் பார்க்க போகிறோம், என்ன படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஃபிலிமை வந்து ஈஸியர் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி தான் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இந்த மாதிரி பார்க்குறோம்ல, அதே மாதிரி இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, இஷ்டத்துக்கு எல்லா லாங்குவேஜ் இருக்குது, எல்லாமே கலந்து போட்டு இருக்குது, உங்களுக்கு தேவையான படம் என்ன கேட்டகரி இருக்குது எதுவுமே கண்டுபிடிக்க முடியாமச்சுன்னா ரொம்ப குழப்பமாக இருக்கும்ல. எவ்வளோ நேரம் தேடி ஒரு படம் பார்க்க வேண்டிய டியூரேஷனை வந்து ஒரு படத்தை என்ன படம்ன்ற தேடுறதுக்குள்ளே ஒரு டியூரேஷன் முடிஞ்சு போயிடும். 2 மணி நேரம் படம் இருக்குன்னா 3 மணி நேரம் உட்காந்து தேடிட்டு இருப்பான் அந்த படத்தை, எங்கே இருக்குன்னு. அதே ஒரு கேட்டகரி பண்ணி வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும்ல. இது லாங்குவேஜ் நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷ் லாங்குவேஜ்னால் சரி ஓகே, இங்கிலீஷ்ன்ற லாங்குவேஜை கிளிக் பண்ணிட்டா போதும். தென் ஜேர்னல், ஹாரர் மூவினா ஹாரர் பார்த்தா போதும், ஹாரரில் வந்துடும், ஈஸியாக நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த கிளாஸிஃபிகேஷன், அதாவது அந்த தனித்தனியாக அந்த செக்மெண்ட்டை பிரித்து வைக்கிறாங்களா, அதுக்கு பேர் வந்து கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது பண்ணலையுமா வந்து ப்ராசஸ் வந்து ஈஸியாகிடுச்சு. கிளாஸிஃபிகேஷன் இஸ் அ ப்ராசஸ் பை விச் எனிதிங் இஸ் grouped into convenient categories based on some easily observable characters. So it is very important line here. Classification is a process by which anything எதனாலும் குரூப் பண்ணலாம், எனிதிங் இஸ் grouped into convenient categories based on some easily observable characters. ஈஸியாக அப்சர்வ் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் மூலிமா எல்லாத்தையுமே எதை வேணாலும் எப்படி வேணால் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், நமக்கு பார்க்குறக்கு ஈஸியில் அப்சர்வபிள் கேரக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மேமல்ஸ், பாலூட்டிகள் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து ஃபீட் பண்ணக்கூடிய எல்லா ஆர்கானிசம்ஸும் பாலூட்டிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. குட்டி போகிற ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையும் விவி பேரஸ்ன்னு சொல்லுவாங்க. குட்டி போடாத வந்து ஓவி பேரஸ்ன்னு சொல்கிறோம். மேமல்ஸ் அப்படின்னாலே கையில் முடி இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும் கேரக்டர்ஸ். தண்ணிக்குள்ளே இருக்கிறது எல்லாம், ஓஷனில் இருக்கிறது எல்லாமே ஃபிஷ்ஷஸ், ஜென்ரலாக வந்து கடல்வாழ் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி எதெல்லாம் ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியுமோ, நம்ம கண்ணுக்கு எதெல்லாம் தெரியுது, ஓகே ரெக்கை இருந்துச்சுன்னா பறவை அவ்வளோதான், சின்னதாக இருந்துச்சுன்னா பூச்சி அவ்வளோதான். அந்த மாதிரி ஈஸியாக எதெல்லாம் வச்சு அப்சர்வ் பண்ண முடியுமோ அதெல்லாம் வச்சு ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருக்கலாம், அப்புறம் கிளாஸிஃபிகேஷன் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். We easily recognize a group of such as plants, animals, dogs, cats and insects. The moment we use any of the terms, we associate certain characters with the organism that we group. இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு டக்குன்னு ரெக்கை இருந்துச்சுன்னா அது பறவை மட்டும்தான், அவ்வளோதான். சின்னதாக இருந்துச்சுன்னா பூச்சி, மியாவுன்னு சொன்னால் பூனை, பௌபௌன்னா நாய்க்குட்டி அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஈஸியாக வந்து கிளாஸிஃபை பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு டாகை பற்றி யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆப்வியஸாக வந்துட்டு ஒரு டாகை தான் பார்ப்பீங்க. கேட்டை உங்கள் கணக்கு தெரிய போகிறதில்ல, இமேஜினேஷனில் கேட்டை எனக்கு தெரிய போகிறதில்ல. அதே மாதிரி ஒரு அல்ஸ்டேஷன்ஸ்னால் இங்கே வந்து புதுசாக ஏதோ ஆர்டிஃபிஷியலாக பார்க்க வேண்டாம், ஒரு லேப்ரடார் நாய் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி நாய். நம்ம ஊரில் லேப்ரடார்னு சொல்லுவோம், அவங்க ஊரில் வந்து அல்ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்ஸ்டேஷன்ஸ்னால் வந்துட்டு ஒரு டாக், ஒரு கைண்ட் ஆஃப் டாக். பார்த்துறீங்களா அதையும்? அல்ஸ்டேஷன்ஸ் டிஃபைன். அல்ஸ்டேஷன் அதாவது இந்த நாய் இருக்குல்ல, ஜெர்மன் ஷெப்பர்ட். ஸோ ஜெர்மன் ஷெப்பர்டை வந்துட்டு இங்கே என்னென்னு சொல்கிறாங்கன்னா அல்ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த மாதிரி ஒரு திங்கை பார்க்குறப்போ ஒரு அல்ஸ்டேஷன் இதாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. ஓகே, அல்ஸ்டேஷன் சொல்கிறப்ப ஜெர்மன் ஷெப்பர்டுன்னு சொல்கிறப்ப ஜெர்மன் ஷெப்பர்டு தான் ஞாபகம் வரும். ஆரஞ்சு கேட்னு சொன்னால் ஆரஞ்சுக்குள்ள இருக்கிற கேட் தான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி சிமிலர்லி சப்போஸ் மேமல்ஸ்ன்னு சொன்னாலே நமக்கு வந்து என்ன எக்ஸ்டர்னலாக காது இருக்கும், பாடி ஹேர் இருக்கும், இந்த மாதிரி தான் ஞாபகம் வரும். லைக்வைஸ் இந்த பிளான்ட்ஸ் இப்போது வீடுன்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு நம்ம கண்ணுக்கு வந்துட்டு கோதுமை செடி தான் ஞாபகம் வரும். வேறு ஏதாச்சும் ஒரு அரிசியோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு செடியோ ஞாபகம் இருப்பில்ல. இப்போ ரோஸுன்னு சொல்லிட்டோம்னா நம்ம கிளாஸுக்கு கவனிச்சிருக்க ரோஸ் ஞாபகத்துக்கூடாது. ரோசா பூ சின்ன ரோசா பூ அந்த மாதிரி வந்துட்டு ரோசா பூ தான் ஞாபகத்துக்கு வரும். கேவலமாக பாடிட்டா மன்னித்து விடுங்கள். ஓகே டன். ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் வச்சு நம்ம கேட்டகரி பண்ணுறோம். எதுக்கு? ஒரு ஆர்கனிசம்ஸை பற்றி படிக்கிறதுக்காக. அதுதான் இங்கே வந்து சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சுற்றி வளைச்சு காம்ப்ளெக்ஸாக சொல்லியிருக்காங்க. த சயின்டிஃபிக் டேர்ம் ஃபார் திஸ் கேட்டகரிஸ் டாக்ஸா. ஸோ அதுக்கு சயின்டிஃபிக்கான நேம் வச்சுருக்கிறது என்னன்னு சொல்கிறாங்க? டாக்ஸான்ற பேர் வந்து வச்சுருக்காங்க. புரிஞ்சதா? ஸோ இப்போது கேட்டகரி பண்ணுறாங்க. இதை கேட்டகரின்னு சொல்லிட்டாலே வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, அதுக்கு வந்து ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு டேர்ம் வந்து கொடுக்குறாங்க. இந்த கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பேர் டாக்ஸா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது கேட்டகரி which is equal to taxa equal to taxon equal to rank equal to. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 4 வார்த்தை இருக்கும். ரேங்க்கு, டாக்ஸான், டாக்ஸா, கேட்டகரி, இது எல்லாத்துக்குமே சிங்கிள் மீனிங் என்னது கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சயின்டிஃபிக் நேம் அதுதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஹியர் யூ மஸ்ட் ரெகனைஸ் த டாக்ஸா கேன் இண்டிகேட் கேட்டகரிஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். Plants also form a taxa. Wheat is also a taxa. Similarly, animals also taxa. Mammals also taxa. Dog is also a taxa. Are all taxa. But you know, the dog is a mammal and mammals are animals. Therefore, animals, mammals and dogs represented taxa at different levels. ஸோ கேட்டகரி பண்ணுறாங்க. ஒரு அனிமல்ன்றது ஒரு கேட்டகரி தான், மேமல்ன்றது ஒரு கேட்டகரி தான், டாக்ன்றது ஒரு கேட்டகரி தான். பட் கேட்டகரி டிஃப்ரெண்ட் லெவல். இது வந்து ஸ்பீசிஸ் லெவலில் இருக்கிறது. இது வந்து ஆர்டர் அந்த மாதிரி ஹையர் லெவலில் இருக்கிறது. இது வந்து கிங்டம் லெவலில் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு கேட்டகரியை வந்து ஒரு லெவல் ஆஃப் கேட்டகரியில் வச்சுருக்காங்க. ஒரு கேட்டகரியை கேட்டகரி பண்ணி பிரிக்கிறாங்க. கேட்டகரின்ற வார்த்தையை கேட்டகரி பண்ணி பிரிக்கிறாங்க. அந்த கேட்டகரிக்குன்னு இருக்கிற அந்த திங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஒவ்வொரு லெவலில் ஒவ்வொரு கேட்டகரிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூல் தான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்துன்னு பிரிச்சிருக்காங்க. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க்ன்ற ஒரு கேட்டகரி வரும். இப்போ 11th வாங்குற ஃபஸ்ட் ரேங்க்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வாங்குற ஃபஸ்ட் ரேங்க்கும் ஒன்றும் கிடையாது. அதில் வாங்குற மார்க் ஒன்றும் கிடையாது. கேட்டகரி அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ், ரேங்க் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ், மார்க் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். ஸோ அதே மாதிரி டாக்ஸான் வந்துட்டு இப்படி இந்த மாதிரி பிரிக்கிறது டாக்ஸானமி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் பேஸ்ட் ஆன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆல் லிவிங் ஆர்கானிசம் ஆர் கிளாசிஃபைட் இன்டு டிஃப்ரெண்ட் டாக்ஸா. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் டாக்ஸானமி. இப்போது ஒவ்வொரு ப்ராசஸையும் கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன் சொல்லுவோம்ல. இங்கே வந்து கிளாஸிஃபைக்கு வந்து டாக்ஸான்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி ப்ராசஸ் இஸ் ஹியர் இஸ் கால்ட் டாக்ஸானமி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹென்ஸ் பேஸ்ட் ஆன் ஆல் த பேஸ்ட் ஆன் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட குணத்தை வச்சு கேரக்டர் எப்படி இருக்குன்னு பொறுத்து எல்லா லிவிங் ஆர்கானிசம்லையும் கிளாஸிஃபை பண்ணாங்க. டிஃப்ரெண்ட் டாக்ஸாவாக கிளாஸிஃபை பண்ணாங்க. ஒரு ப்ராசஸ்க்கு ஒரு ப்ராசஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனுக்கு பேர் டாக்ஸானமி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டாக்ஸா கிளாஸிஃபிகேஷனை வந்து கிளாஸிஃபையை வந்து எலாபரேட் பண்ணாங்க. கிளாஸிஃபிகேஷன்ற மாதிரி டாக்ஸாவை வந்து கிளாஸிஃபை பண்ணாங்க. அதுக்கு பேர் வந்து டாக்ஸானமி. புரிஞ்சுதான்? இதில் என்னென்ன இன்க்ளூடாக இருக்குது? எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், வெளி தோற்றமும் உள் தோற்றமும். எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அலாங் வித் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல். இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டு. இங்கே வந்து திங்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அலாங் வித் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல், developmental process, ecological information of organisms are essential from the basis of taxonomic studies. ஸோ இதெல்லாம் என்னது? பேசிக் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமிக் ஸ்டடீஸ். ஒரு பேசிக் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமிக் ஸ்டடீஸ் தான் என்ன சொல்லணும்? 5 திங்ஸ் வந்து சொல்லணும். அந்த 5 திங்ஸில் வந்து என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் இருங்க.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக் ஆஃப் டாக்ஸானமின்னு சொல்லிட்டிங்க அப்படின்னா 5 கேட்டகரி வந்து வரணும். ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் வெளி தோற்றமும் சரி, உள் சைடில் இருக்கிற தோற்றமும் சரி, அப்பியரன்ஸ் பேஸ்ட் ஆன் அவுட் சைட் அண்ட் இன்சைட் இது ரெண்டுத்தையுமே பார்க்கணும். தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல்லோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, யூகேரியோட்டா, ப்ரோகேரியோட்டா, செல்லுலோஸ் இருக்கா, செல்வால் இருக்கா, அந்த மாதிரி எல்லாமே பார்க்கணும். டெவலப்மெண்டல் ப்ராசஸ், அந்த உயிரினை எப்படி வாழுது வளருது அப்படின்றத பார்க்கணும். ஈக்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷன், ஸோ ஹிஸ்ட்ரியிலேருந்து அது எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். இது எல்லாத்தையுமே பார்க்குறதா வந்து பேசிக் ஆஃப் டாக்ஸானமி ஸ்டடி. இதுதான் வந்து பேசிஸ். ஒரு பேசிக்காக படிக்கணும்னாலே இந்த திங்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கேட்டகரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன், நாமென்க்ளேச்சர் ஆர் த ப்ராசஸ் தட் ஆர் பேசிக் டு டாக்ஸானமி. ஸோ இது வந்து 4 ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டாக்ஸானமிக்கு ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய 4 விஷயங்கள் என்னென்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபடி பார்த்தோன்னா கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன், நாமென்க்ளேச்சர். கேரக்டரைசேஷன் ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு ஃப்ரெண்டை உருவாக்குறோன்னா ஃப்ரெண்டுன்னு எப்படி இருப்போம், ஃபஸ்ட்டு கேரக்டர்னு பார்ப்போம். கேரக்டர் பண்ணுவோம். சரி, இவன் வந்து கேரக்டர் எப்படி இருக்குது, ஒருத்தவங்க வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே மனசில் இருந்தால் பார்ப்போம் கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அவன் கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுவோம், நம்ம செட் ஆகணும் மாட்டானா, எந்த மாதிரி கேங்குள்ளே ஃபிட் ஆகும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுவோம். அடுத்து கிளாசிஃபிகேஷன் பண்ணுவோம். ஓகே, இவன்கிட்ட இந்த குவாலிட்டிஸ் இருக்குது, குட் இருக்குது, பேட் இருக்குன்னு கிளாஸிஃபை பண்ணிட்டு தென் நாமென்க்ளேச்சர் பேர் வைப்போம். ஸோ அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறோம். இது வந்து என்ன உயிரினம் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், இது எது கூட ஷூட் ஆகும், இவன் யார் கூட இருக்கிறக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணணும், சிவன்ட்டு இருக்க பாசிட்டிவிட்டிஸ்லாம் என்னென்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபைனலாக தான் பேர் வைக்கணும். இதுதான் வந்து ஸ்டெப்ஸு. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் டாக்ஸானமி இஸ் நாட் சம்திங் நியூ. Human beings have always been interested in knowing more and more about various kinds of organisms, particularly with reference to their own use. In early days, human beings needed to find the sources of their basic needs for food, clothing and shelter. Hence, the earliest classification was based on the uses of various organisms. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம படிக்கிற இந்த கிளாஸிஃபிகேஷன்லாம் வந்துட்டு ஒன்றும் ரொம்ப உலகத்துலேயே அப்படியே புதுசான ஒரு விஷயம் படிக்க போகிறது இல்லைங்க. கல் தோன்றி மண் தோன்ற காலத்துலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இருந்தவங்கலாம் பேசிக்கான ஒரு விஷயம், ஃபுட்டு, கிளாத்திங்கு, ஷெல்டரு, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காகவே இந்த ப்ராசஸ் டாக்ஸானமின்ற ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இருக்கிறது வந்து அப்போ இருக்கிறதெல்லாம் ஃபார் தேர் ஓன் யூஸ். அது அவங்களோட பர்டிகுலர் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து எப்படி பண்ணணும். அது இப்போ ஒரு மாடு இருக்குன்னா மாடுலேருந்து பால் கறக்குன்னா பால்லேருந்து அப்படியே இதுதான் ப்ராசஸ்லாம் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன்லாம் பண்ணாங்க. மாட்டை வந்து வச்சுக்கலாம், நாய் வந்து பாதுகாப்புக்கு வச்சுக்கலான்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணாங்க. இதுதான் வந்து ஏர்லியஸ்ட் டேஸில் நடந்தது. பட் இப்போது என்னெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் நடந்திருக்குன்றதை பார்ப்போம். Human beings are since long not only interested in knowing more about different kinds of organisms and their diversities, but also the relationship among them. ஸோ இப்போ வந்து ஒன்றுத்துக்கு ஒன்றுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. ரிலேஷன்ஷிப் அமாங் தேம் அதுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன இதுக்கும் எனக்கு என்னங்க தொடர்பு நம்ம அப்படி பார்ப்போம்ல. அப்போது நம்ம கேங்கில் ஒருத்த வந்து சேர்றான்னா, ஒரு வேளை நம்ம கேங்கில் இருக்கிற பிள்ளையை கரெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பையன் நம்மக்கிட்ட வந்து சம்படிக்கிறானோ, ஒரு வேளை ரிலேஷன்ஷிப்பை எதிர்பார்க்குறானோ, என்னாடி இது அப்படின்னு ஒரு டாக்கில் போகும்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ரிலேஷன்ஷிப், இவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது, இங்கே ஏன் இங்கே அடித்தா இங்கேயே வலிக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் படிக்கிறக்கு பார்க்குற அந்த ஆங்கிளுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எது கூட CICN ப்ளஸ் ரிலேஷன்ஷிப் ஈக்குவல் டு சிஸ்டமேட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன், கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாஸிஃபிகேஷன், நாமென்க்ளேச்சர், இந்த 4 ப்ராசஸ்க்கு அப்புறம் ஃபைனலாக நடக்கக்கூடிய ஸ்டெப் வந்து ரிலேஷன்ஷிப். இதெல்லாம் கூட ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் கூட என்ன தொடர்பு இருக்குது, இந்த மாதிரி ஆங்கிளில் படிக்க ஆரம்பிச்சோன்னா அதுக்கு பேர் வந்து சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் நோட், இந்த சிஐசிஎன்ல எழுதியிருக்கேன்ல, கிளாஸிஃபிகேஷன், கேரக்டரைசேஷன் அந்த மாதிரி இருக்குல்ல. கேரக்டரைசேஷன் தான் ஃபஸ்ட்டு வரணும். கேரக்டர் பண்ணதுக்கப்புறம் ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கிளாஸிஃபை பண்ணணும். சும்மா போதுக்கு இந்த புக்கில் லைன் கொடுக்கல. தேர் இஸ் அ மீனிங், எவ்ரிதிங் ஷுட் பி இன் ஆர்டர். திருப்பி நான் எழுதிடுறேன், இங்கே ஒரு நோட் கூட போட்டுடலாம். ஸோ நோட்ஸில் பார்த்தீங்கன்னா எழுதுகிறோம் CICN.
ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. Characterization, identification, classification, plus relation relationship is equal to systematics. The word systematics is derived from the Latin word systema, which means systematic arrangement of organisms. ஸோ சிஸ்டமான்ற ஒரு லாட்டின் வேர்டில் இருந்து தான் இந்த சிஸ்டமேட்டிக்ஸ்னு ஒரு வேர்டை வந்து டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. லாட்டினில் சிஸ்டமா அப்படின்றக்கான மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கனிசம்ஸ். ஸோ சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் என்னது, இது என்ன கேரக்டரில் இருக்குது, சாரி நான் இப்போ தான் பார்க்குறேன். ஓகே டன், இப்போ பிரச்சனை இல்லை. ஓகே, சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கனிசம்ஸ். ஸோ இப்போ ஜென்ரலாக பார்க்குறப்போ ஒரு கேரக்டர் எப்படி இருக்குது, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், அதோட கிளாஸிஃபிகேஷன் என்னது, பேர் என்ன வச்சுருக்கோம், இதோட மற்ற ஆர்கனிசம்ஸோட என்ன இருக்குது இப்படின்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னாலே ஒரு டிஃப்ரென்சஸ், ஒற்றுமை வேற்றுமை எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ தென் யூ கேன் கேட்டகரி. அந்த கேட்டகரிக்கான லாட்டின் மீனிங் வந்து சிஸ்டமாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே பேர் வச்சுட்டாங்க. Linnaeus uses system on nature as a title of his publication. ஸோ லினேயஸ் வந்து இந்த மாதிரி கேட்டகரி பண்ணுறாங்கல்ல, கேட்டகரி பண்ணுறதுக்குன்னு ஒரு புக் எழுதியிருக்கார் லினேயஸ் வந்து என்ன பேர் வச்சிருக்காரு ஒரு டைட்டிலில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆன் நேச்சரே அப்படின்னு சொல்லிட்டு அவள் புக்கில் வந்து பேர் வச்சிருக்காரு. இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த புக்குக்கு வந்து பேர் வந்து சிஸ்டம் ஆன் நேச்சரே அப்படின்னு வந்து பேர் வச்சிருக்காரு. The scope of systematics are enlarged to the identification, nomenclature and classification. ஸோ ஃபஸ்ட்டு அவர் எடுத்தப்போ வந்துட்டு இது இவ்வளோ டீட்டெயில்டாக இல்லை. தென் லேட்டர் பார்ட்டில் தான் இது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும் இந்த லைன்ஸில். இதை ரிலேஷன்ஷிப் அவங்க டைம் இப்படிலாம் படிக்கிறதுக்கு பேர் கிளாஸிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருப்பானுங்க, சிஸ்டமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பானுங்க. பட் இந்த ஃபைனல் லைன்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஸ்கோப் ஆஃப் சிஸ்டமேட்டிக், இந்த சிஸ்டமேட்டிக்கில் இருக்கிற திங்ஸ்லாம் வந்து ஐடென்டிஃபிகேஷன், நாமென்க்ளேச்சர், கிளாஸிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து லேட்டர் பார்ட்டில் தான் ஆட் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஸ்டேட்மெண்ட் படி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஜென்ரலாக ரிலேஷன்ஷிப்பை மட்டும் பற்றி படித்தோம் அப்படின்னா சிஸ்டமேட்டிக்ஸ்னு கூட சொல்லலாம். பட் இதெல்லாம் ஓவராலாக சேர்த்தது சிஸ்டமேட்டிக்ஸு. ஆஸ் ஆஃப் தட் பீரியடில் பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டமேட்டிக்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி படிக்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. தென் அது கூட வந்து இந்த ஐசிஎன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாஸிஃபிகேஷன், நாமென்க்ளேச்சர் இந்த மூணுத்தையும் வந்து ஆட் பண்ணாங்க ரிலேஷன்ஷிப்போட. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேரக்டரைசேஷன் ப்ளஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ ப்ரீவியஸ்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரக்டரைசேஷன் எப்படி இருக்குது, அது கூட என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, இதுக்கு என்ன குணம் இருக்குது, அது கூட என்ன மற்ற ஆர்கனிசம் என்ன தொடர்பு இருக்குன்னு மட்டும் பார்த்தாங்க. இது கூட வந்து இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் வாட் கால்ட் அஸ் systematics now. ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஹியர். சிஸ்டமேட்டிக்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிஸ்டமேட்டிக் வந்து ப்ரீவியஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ புதுசாக அப்புறம் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிஸ்டமேட்டிக்ஸ் இன்டர் அக்கௌண்ட் ஆஃப் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஆர்கனிசம்ஸ். ஸோ ஹெரிடிட்டியில் ஒரு டைனோசர் காலத்துலேருந்து இப்போ இருக்க ஆர்கனிசம்ஸ் என்ன இது ஒற்றுமை இருக்குது வேற்றுமை இருக்குன்ற அளவுக்கு ஒரு டீட்டெயில்டான ஒரு எவல்யூஷனை பேஸ் பண்ணி பற்றி ஸ்டடி பண்ணுற ரிலேஷன்ஷிப் பேர் தான் வந்து இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலேஷன்றது வந்து எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், நாட் பிட்வீன் ஸ்மால் ரிலேஷன்ஷிப். எவல்யூஷன்லேயே வந்துட்டு இதுக்குள்ளே என்ன வேற்றுமை ஒற்றுமையில் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுல தான் வந்து இதோட ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதோட இன்றைக்கி இந்த சாப்டர் நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன்.
நாளைக்கு வந்து மிச்சம் இருக்கிற இந்த ஃபியூ திங்ஸை நடத்தி அப்படியே முடிச்சிடலாம். 2 பேஜஸ் தான் இருக்குது. நாளைக்கு வந்து இதை முடிச்சிடலாம். ஆஸ் ஆஃப் ஃபார் ஏதோ டவுட்ஸ் இருக்குதா? எனி டவுட்ஸ்? இது வரைக்கும் நடத்துல ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குதா? டவுட் இருந்துச்சுன்னு தாராளமாக கேட்கலாம். எனி டவுட்ஸ்? நோ டவுட்ஸ். ஓகே, மறக்காமல் படிச்சிருங்க. நீங்கள் வந்து 1 2 3 பேஜ் நடத்தியிருக்கோம், 4 பேஜ்கிட்ட வந்துட்டோம், 3 பேஜ் நடத்தியிருக்கோம். இதை வந்து இப்போயே படிச்சிருங்க. ஆல்ஸ் நாளைக்கு கூட படிங்க, பொறுமையாக படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. அவ்வளோதான், லாக் ஆகிட்டே போயிடும். படிச்சிருங்க. படிச்சுட்டு கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். படிச்சிருங்க, கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். படிச்சுட்டு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த சாப்டர் வந்து ஈஸியாக மனப்பாடம், ஒவ்வொரு சாப்டர் வந்து ஃபுல்லாக படிக்க முடியும். இது வரைக்கும் நடத்துனது மட்டும் பாருங்கள், ஃபுல்லாக படிங்க, லைன் பை லைன் படிச்சிருங்க, ஒரு ஃபீல் கிடைக்கும். தென் நாளைக்கு வந்து டாக்ஸானமிக் கேட்டகரிஸில் வந்து ஸ்பீஷியஸ்னால் என்ன, ஜீனஸ்னால் என்ன, இப்படி கேட்டகரி எப்படி பிரிச்சிருக்காங்க, இந்த டாக்ஸன் பேசினா அந்த கேட்டகரி எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே கைஸ், லவ் யூ, டாடா. சரி, எனி டவுட்ஸ் இல்லைன்னா அப்படியே இந்த செஷன் வைண்ட் அப் பண்ணிடலாம். ஓகே, சரி, ஓகே கைஸ், நாளைக்கு சந்திப்போம். லவ் யூ ஆல், சி யூ, டாடா டாடா, பாய் 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 பாய்.